ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம மூர்த்தி தாங்க. கடையில் படுத்து குமரி அழுகுறாரு. சின்ன பையன் எவ்வளவோ சமாதானப்படுத்துறாரு, ஆனால் முடியவே முடியாதுன்னு சின்ன குழந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்காரு. ஒன்று சின்ன பையன், இல்லைப்பா நான் அவங்கள மாதிரி பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் தலையில் டபக்குன்னு சத்தி அடிச்சிட்டாரு. வேறு வழி இல்லையே, அவர் வாயை மூடுறதுக்கு வேறு வழியே இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ணிட்டாரு. இவர் பண்ணது ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான். இப்படிலாம் சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து ராஜி ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. சாப்பிடவே இல்லை. உடனே பால் கொண்டு போய் கொடுத்தாங்க மீனா. அதுக்கும் என்ன சொல்கிறாங்க, நான் இருக்கிறதா 2 வீட்டுக்குமே பிரச்சனை, நான் செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏங்க ஆகும்னா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அப்புறம் எதுக்குங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க? கஷ்டப்பட்டு நீங்கள் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பாங்கன்னு தான் நினைக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பக்கம் நம்ம கதிரை ரவுண்டு கட்டி கலாய்க்கிறாங்க. இவன் எப்படி இல்லையே, உண்மை வெளியே வரணும், இது என்ன பண்ண, உண்மையை சொல்கிறா, எப்படா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டதுக்கு சமாளிக்கவே முடியலங்க நம்ம கதிரால். உடனே மீனா வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணாங்க பாருப்பா, அல்டிமேட்டு கதை. இதெல்லாம் கேட்குறோம், எங்களாலேயே நம்ப முடியலையேம்மா, அப்புறம் வேறு யாருமா நம்புவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ராஜு வீட்டில் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.